Hi guys, welcome back to our channel TNPSC Kingdom. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாலிடிக்ஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட பார்ட் 3 வீடியோவை கண்டினியூ பண்ண போறோம். லாஸ்டா பார்ட் 2 வீடியோல வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட் அவரோட குவாலிஃபிகேஷன்ஸ், அவரோட ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் பிளஸ் பிரைம் மினிஸ்டர் அவரோட குவாலிஃபிகேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் பத்தி பார்த்தோம். ஸோ அப்புறம் கேபினெட் மினிஸ்டர்ஸ், அதர் மினிஸ்டர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு இந்த பார்ட்ல நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா பார்க்க போறோம். So Parliament of India is the legislative organ of the Union government. So நம்ம யூனியன் கவர்மெண்டோட சட்டத்திட்டங்களை வகுத்து சட்டமன்றமா வந்து நடக்கிறது வந்து நம்ம பார்லிமெண்ட்னு சொல்றாங்க. இந்த பார்லிமெண்ட்ல 3 முக்கிய பங்கு என்னன்னா, the Parliament of India consists of 3 parts. They are the President, Rajya Sabha, Lok Sabha. Rajya Sabhaல வந்து Council of Ministers இருப்பாங்க. லோக் சபால வந்து House of People இருப்பாங்க. So Parliament of India 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க. பிரசிடென்ட், ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. ராஜ்யசபா வந்து அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, லோக்சபா வந்து லோவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பார்லிமெண்டே வந்து என்னன்னு டேர்ம் பண்ணுவாங்கன்னா பை கேமரல் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ராஜ்யசபா. The Council of State or Rajya Sabha consists of 250 members, out of whom 238 represent the states and the union territories elected by the method of indirect election. ஸோ நம்ம ராஜ்யசபால வந்து மொத்தம் வந்து 250 மெம்பர்ஸ், அதுல வந்து 238 மெம்பர்ஸ் வந்து இன்டைரக்ட் மெத்தட்ல, அதாவது மக்கள் வந்து தேர்வு பண்ண மாட்டாங்க, டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது, இன்டைரக்ட் மெத்தட், அதாவது செல்ஃப் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலமா எலெக்ட் ஆகி அந்த ஸ்டேட் அசம்பிளிஸ்ல இருந்து 238 மெம்பர்ஸ் வந்து இந்த ராஜ்யசபாக்கு போவாங்க. பேலன்ஸ் 12 வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணி அனுப்புவாங்க. அதான் ஆல்ரெடி நம்ம பார்ட் 2 வீடியோல பார்த்த மாதிரி பிரசிடென்ட் அந்த 12 மெம்பர்ஸை வந்து எப்படி நாமினேட் பண்ணுவார்னா, அவங்களோட ஸ்பெஷல் நாலேஜ், கல்வி அறிவு, அறிவியல் அறிவு, அப்புறம் கலைத்துறை, அப்புறம் சமூக சேவைகள், இதுலலாம் ஸ்போர்ட்ஸ், இதுலலாம் வந்து சிறந்து விளங்குற மெம்பர்ஸை வந்து நாமினேட் பண்ணி அனுப்புவாங்க. குவாலிஃபிகேஷன் ஆஃப் அ மெம்பர். ஸோ நம்ம ராஜ்யசபாக்கு ஒரு மெம்பர் வந்து எதுவாகணும், எலெக்ட் ஆகணும்னா அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, he should be a citizen of India. அவங்க வந்து இந்திய குடிமை உரிமை பெற்றவரா இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். he should not be less than 30 years of age. நம்ம பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்லாம் என்ன பார்த்தோம்னா 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். பட் நம்ம பார்லிமெண்ட்ல ராஜ்யசபால மெம்பரா இருக்கணும்னா 30 இயர்ஸ்க்கு கம்மி இல்லாம இருந்தா போதும், அதாவது 30 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். he should not hold any office of profit under any government. அரசு ஊதியம் பெறக்கூடிய எந்த வேலைகளிலுமே வந்து அந்த மெம்பர், அந்த பர்சன் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வந்து ராஜ்யசபால மெம்பரா ஆக முடியாது. He should be a person with sound mind and monetarily solvent. அவங்க வந்து ஒரு நல்ல குணமுடையவராகவும் இருக்கணும், ஒரு சமூக சேவையிலலாம் வந்து ஈடுபடக்கூடிய, மக்களுக்காக தொண்டு செய்யற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கணும். பிளஸ் வந்து மானிட்டரிலி சால்வெண்ட்னா ஒரு பெரிய கடன் தொகையை வச்சுக்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாம இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தகுதி இருக்கவங்களா இருக்கக்கூடாது. அவங்க வந்து கிளியர் ஃப்ரம் பேகேஜஸா இருந்தா மட்டும்தான் அவங்க அந்த பர்சன் வந்து ராஜ்யசபால ஒரு மெம்பரா ஆக முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. He should not be the member of Lok Sabha or any other legislature. ராஜ்யசபால மெம்பர் ஆகணும்னா அவங்க லோக்சபாலயோ இல்ல வேற எந்த சட்டமன்றத்திலயோ வந்து மெம்பரா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. டேர்ம் ஆஃப் ஹவுசஸ். இந்த ராஜ்யசபாவோட காலகட்டம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யசபா வந்து ஒரு பெர்மனன்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது லோக்சபாவை கூட சில காரணங்களால இல்ல எதனா ஒரு சூழ்நிலையிலால பிரசிடென்ட் வந்து அதை வந்து கலைச்சி விட்டுட்டு புதிய ஒரு லோக்சபா வந்து அமைக்கிறதுக்கு பிரசிடென்ட்டுக்கு உரிமை இருக்குன்னு நம்ம பார்ட் 1 வீடியோல பார்த்தோம் இல்லையா. பட் ராஜ்யசபாவை வந்து அப்படி கலைக்க முடியாது. ராஜ்யசபா இஸ் அ பெர்மனன்ட் ஹவுஸ். கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. டேஷ் இஸ் அ பெர்மனன்ட் ஹவுஸ்ன்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ்ல ஹவுசஸ் நேம்ஸ் கொடுப்பாங்க. So the members of the Rajya Sabha are elected for a term of 6 years. So இவங்களோட term என்னன்னா 6 years.
1/3 of the members of Rajya Sabha retire every 2 years and new members are elected to fill the seats thus vacated. ஒரு ராஜ்யசபாவோட எலெக்டட் டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 வருஷம். அந்த ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ்ல வந்து 1/3 ஆஃப் பர்சன் 3 பங்கு பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் ரிட்டையர் ஆயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க ரிட்டையர் ஆகி போற பர்சனோடைய வேக்கன்ட் பிளேஸை ஃபில் பண்றதுக்கு புது மெம்பர்ஸை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. The Vice President of India is the ex officio chairperson of the Rajya Sabha. பார்ட் 2 வீடியோல பார்த்த மாதிரியே ராஜ்யசபாவோட தலைவரா வந்து இருக்கிறது வைஸ் பிரசிடென்ட். ஸோ வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அடுத்து டெபுட்டி சேர், அதாவது வைஸ் பிரசிடென்ட் வந்து ராஜ்யசபாவோட சேர்பர்சன். டெபுட்டி சேர்பர்சன் வந்து அந்த ராஜ்யசபால இருக்க மெம்பர்ஸ்ல இருந்து ஒரு மெம்பரை வந்து மற்ற மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணி டெபுட்டி சேர்பர்சனா வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. மணி பில். Rajya Sabha does not have any power to amend or reject the money bill. Lok Sabha can only introduce money bill, and once it is approved by the Lok Sabha, it is passed to Rajya Sabha for its approval. If Rajya Sabha fails to pass it within 14 days, then the bill gets passed without the approval of Rajya Sabha. Also, Lok Sabha does not need to consider the amendments proposed by the Rajya Sabha. Lok Sabha can reject all the proposals and pass it. அதாவது ஒரு மணி பில், அதாவது நிதி சார்ந்த மனுவை வந்து நம்ம ராஜ்யசபா உருவாக்குறதுக்கோ இது வந்து அப்ரூவ் ஆகாதுன்னு ரிஜெக்ட் பண்றதுக்கோ வந்து ராஜ்யசபாக்கு பவர் இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. மணி பில்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு லோக் சபாக்கு மட்டும்தான் வந்து அப்ரூவல் இருக்கு. ராஜ்யசபா பில்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணலாம், அது அவங்க வந்து தாக்கல் பண்ணலாம், உருவாக்கலாம், எல்லாமே பண்ணலாம், செயல்படுத்தலாம். ஆனா இந்த மணி பில் மட்டும் ராஜ்யசபாவால கிரியேட் பண்ணவே முடியாது. மணி பில்ஸ் ஃபுல் அப்ரூவல் இருக்கிறது, கிரியேட் பண்றது, அப்ரூவ் வாங்குறது, இது எல்லாமே வந்து லோக்சபாவோட ப்ரையாரிட்டி தான். இப்போ ஒரு மணி பில் வந்து லோக்சபா கிரியேட் பண்றாங்கன்னா அதை அப்ரூவ் ஆகுறதுக்கு ராஜ்யசபாக்கு அனுப்புவாங்க. அந்த ராஜ்யசபா அவங்க ஒரு 14 days கொடுப்பாங்க, அதுக்குள்ள அவங்க வந்து பாஸ் பண்ணணும், அதாவது ஓகேன்னு அப்ரூவல் கொடுக்கணும். சப்போஸ் அவங்க அந்த 14 daysக்குள்ள அவங்க அப்ரூவ் பண்ணலனாலுமே லோக்சபா அந்த ராஜ்யசபாவோட முடிவை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அதை அந்த மணி பில்லை வந்து அப்ரூவ் பண்ணி அதை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அவங்க அந்த மணி பில்ல எதனா ஒரு சேஞ்சஸோ இல்லை எதனா ஒரு டிமாண்ட்ஸோ சொல்றாங்கனாலுமே அதை லோக்சபா கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது அந்த மணி பில் ராஜ்யசபாக்கு போறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி தான். அதாவது இந்த மாதிரி வச்சிருக்கோம், தெரிஞ்சுக்கோங்க, மாத்திருக்கோம், தெரிஞ்சுக்கோங்க, மற்றபடி உங்களோட கன்சிடரேஷன் இந்த மணி பில்ல தேவையில்லைன்ற மாதிரி தான். ஸோ அவங்க எது சொன்னாலும் இந்த மணி பில்ல லோக்சபா கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களோட ப்ரொபோசல்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த மணி பில்ல பாஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், அந்த ராஜ்யசபாவோட எலெக்ஷன் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா ஆர் எலெக்டட் பை த எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் த சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன் ஆஃப் த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட். This process of election is called indirect election as they are not elected by the people directly. So இந்த ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ்மே வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மெத்தட் மூலயமா தான் வந்து எலெக்ட் ஆகுறாங்க, அந்த அசம்பிளிக்கு போறாங்க. அதாவது சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்னா இன்டைரக்ட் எலெக்ஷன், மக்கள் வந்து ஓட் பண்ணி எலெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மெம்பர்ஸ்குள்ளேயே வந்து இப்ப ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுல 2 பேர் நிக்கிறாங்கன்னா மீதி 8 பேர் வந்து அவங்களோட வாக்குகளை போட்டு ஒரு தலைவரை வந்து தீர்மானிப்பாங்க. இதுதான் வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஸோ ஒரு மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா வந்து இந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம் மூலயமா தான் வந்து அந்த அசம்பிளிக்கு எலெக்ட் ஆகுறாங்க. பீப்புள் வந்து டைரக்டா இந்த எலெக்ஷன்ல இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லோக்சபா. த லோக்சபா இஸ் த பாப்புலர் ஹவுஸ் ஆஃப் த இந்தியன் பார்லிமெண்ட் and contains elected representatives of the people. Maximum number of members can be elected for Lok Sabha is 552. Maximum numbers of members can be elected for Lok Sabha is 552. The Lok Sabha as of today has 543 elected members. Out of these, 530 members are elected from different states and 13 members from the union territories. The president generally nominates 2 members belonging to the Anglo-Indian community
At present, the Lok Sabha consists of 545 members. ஸோ இந்த லோக் சபா மக்களவையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாப்புலரான ஹவுஸ் இந்தியன் பார்லிமெண்ட்லயே. இது வந்து டைரக்டா நம்ம மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் தான் வந்து அத லோக் சபால இருப்பாங்க. இது வந்து பீப்புள் எலெக்ஷன்ஸ், ஓகேவா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பர்சன்ஸ் தான் வந்து அந்த மக்களவையில லோக் சபால இருப்பாங்க. இந்த மக்களவையில மேக்ஸிமம் 552 மெம்பர்ஸ் வரைக்கும் நாம இருக்கலாம். இப்போ அட் பிரசன்ட்ல வந்து 545 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 545ல வந்து 530 மெம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல இருந்து, அதாவது இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்கள்ல எல்லா மாநிலங்கள்லயும் இருந்து தேர்வாகி வராங்க. 13 மெம்பர்ஸ் வந்து யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து வராங்க. அப்புறம் இந்த 2 மெம்பர்ஸ் வந்து எலெக்ஷன் மூலயமா வர மாட்டாங்க, டைரக்டா பிரசிடென்ட்டே வந்து நாமினேட் பண்ணி அனுப்பி விடுவாரு. அவங்களும் வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை சார்ந்தவங்களா இருப்பாங்க. குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ இந்த லோக்சபாக்கு நம்ம ஒரு மெம்பர் ஆகணும் அப்படின்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். ஹீ ஷுட் நாட் பி லெஸ் தென் 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். 25 வயசு குறைவா இருக்கக்கூடாது. 25 இயர்ஸ் வந்து அட்டைன் ஆயிருக்கணும். ஹீ ஷுட் ஹாவ் ஹிஸ் நேம் இன் எலக்ட்ரோரல் ரோல்ஸ் இன் சம் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ அந்த நாட்டில் வந்து ஏதாவது ஒரு மாநிலங்கள்ல அவங்களோட பேர் வந்து அறிக்கையில வந்து அறிவிச்சிருக்கணும். He should not hold any office of profit under the union or state government. இதுதான் வந்து எந்த தலைவர் இல்லை ஏதோ ஒரு மெம்பர் யாரா இருந்தாலும் இந்த காமன் பாயிண்ட் இதுதான். அவங்க வந்து அரசு ஊதியம் பெறுறவங்களா இருந்தா அவங்க வந்து பிரசிடென்ட் ஆக முடியாது, வைஸ் பிரசிடென்ட் ஆக முடியாது, பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ராஜ்யசபால மெம்பர், ஈவன் லோக் சபால கூட மெம்பர் ஆக முடியாது. நம்ம எதனா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்து ஒரு கவர்மெண்ட் சேலரி வாங்குறவங்களா இருந்தா. He should be mentally sound and economically solvent. அதாவது இவங்களுமே வந்து ராஜ்யசபா மெம்பர் மாதிரி தான். அவங்க வந்து பொருளாதார அளவிலையும் வந்து குண அளவிலையும் வந்து ஸ்டேபிளா இருக்கணும். பொருளாதாரத்துல அதாவது ரொம்ப கடன் நிறைய வச்சுட்டு அதை அடைக்க முடியாத சூழ்நிலை இருக்கவங்க வந்து, அதாவது எக்கனாமிக்கலி சால்வெண்டா இல்லாதவங்க வந்து இந்த லோக்சபால மெம்பரா ஆக முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. The term of house. இந்த ஹவுஸோட டேர்ம் என்னன்னா, generally the Lok Sabha enjoys a term of 5 years from the date of its first session. இந்த லோக் சபாவோட டேர்ம் காலகட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 years, அந்த செஷன் ஆரம்பிச்சதுல இருந்து. It can be dissolved by the president before the expiry of its term and on the advice of the prime minister. ஸோ இந்த டேர்ம் 5 years வரைக்கும் இது லோக்சபாவை கலைக்காம இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ராஜ்யசபா மாதிரி கலைக்காம இது வந்து 6 years வரைக்கும் இருக்கும் அப்படின்னா அதுக்கு உத்தரவாதம் கிடையாது. நடுவில் ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாருன்னா பிரசிடென்டால மட்டும்தான் லோக்சபா வந்து டிசால்வ் பண்ண முடியும்னு நம்ம பார்ட் 1 வீடியோலையும் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் இங்கேயும். பிரசிடென்ட் நினைச்சாருன்னா லோக்சபாவை கலைச்சி வச்சுட்டு மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வச்சு புதிய தலைவரை தேர்ந்தெடுத்து புதிய லோக்சபாவை ரன் பண்ணுவாரு. The emergency provisions of the Constitution enable the President to prorogue or dissolve the Lok Sabha either on the advice of the Prime Minister or on being convinced that no party or no alliance of parties enjoys necessary majority supports in the house. அதாவது அந்த நாட்டு மக்கள், இந்த மாநிலத்தோட மக்கள் வந்து இல்ல அந்த மினிஸ்டர்ஸ் வந்து சில மெஜாரிட்டி ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இந்த ஆட்சி வந்து நல்லா இல்லை அப்படின்ட்டு நினைச்சாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட்டை வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி சொன்னாரு, இல்ல கவர்னர் வந்து சொல்றாங்க அப்படின்னா பிரசிடென்ட் நினைச்சாருன்னா லோக்சபாவை டிசால்வ் பண்ணிட்டு அகைன் ஒரு எலெக்ஷன் நடத்த பிரசிடென்ட்டுக்கு பவர் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இவங்க லோக்சபாவோட எலெக்ஷன் எப்படி நடக்கும்னு பாருங்க. The members of the Lok Sabha are directly elected by the people of constituency. ஸோ இருக்கிறதுலேயே டைரக்டா பீப்புள் வந்து ஒரு பர்சனை தேர்வு பண்ணி ஒரு ஆட்சி செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு அவைக்குள்ள அனுப்புறாங்கன்னா அது வந்து லோக்சபா தான். இதுல மட்டும்தான் பீப்புள் வந்து டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்காங்க. கிரியேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பாப்புலேஷன். மக்கள் தொகையை மையப்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி வந்து பீப்புள்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, எலெக்ட் பண்ணுவாங்க. இத்தனை பேருக்கு இத்தனை பேர், அதாவது 100 பேர்லேருந்து ஒரு 2 பேர் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, தொகுதிக்கு இத்தனை பேர் அப்படின்ற மாதிரி நியமனம் பண்ணுவாங்க. த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அரேஞ்சஸ் சூப்பர்வைசர்ஸ் அண்ட் கண்டக்ட்ஸ் எலெக்ஷன் டு த லோக்சபா. ஸோ இந்த லோக்சபாக்கு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தான். எலெக்ஷன் பற்றி அந்த விஷயங்களை பற்றி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் அதை சூப்பர்வைஸ் பண்ணி கடைசியில் அந்த எலெக்ஷன் முடிக்கிற வரைக்கும் யார் வந்து மானிட்டர் பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா.
Universal adult franchise is followed while electing the members of the Lok Sabha. ஸோ இந்த லோக் சபால வந்து நம்ம மெம்பர்ஸ் எலெக்ட் பண்றதுக்கு என்ன மெத்தடை யூஸ் பண்றோம்னா யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், அதாவது 18 வயது பூர்த்தியான ஒவ்வொரு குடிமகனும் வந்து லோக் சபாக்கு எலெக்ஷன் நடக்கும்போது நம்மளோட வாக்குரிமையை பயன்படுத்தி மெம்பர்ஸை வந்து தேர்வு பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லோக் சபா. ஸோ இந்த லோக் சபாவோட ஃபங்க்ஷன்ஸ் என்னவாலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் பாஸ்ட் இன் த லோக் சபா இன்க்ளூடிங் மணி பில். ஸோ நான் முன்னாடியே ராஜ்யசபாவோட ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரியே எந்த ஒரு மசோதாவையும் எந்த ஒரு பில்லையும் வந்து கிரியேட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து பாஸ் பண்ணுறதுக்கான ஃபுல் அத்தாரிட்டி வந்து லோக் சபாக்கு இருக்கு. அது ஒரு நிதி சார்ந்த பில்லாக இருந்தாலுமே மணி பில்லாக இருந்தாலுமே அதுக்கான அத்தாரிட்டி லோக் சபாக்கு இருக்கு. பட் ராஜ்யசபாக்கு மணி பில்லை தவிர வேற எந்த பில்லா இருந்தாலும் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பாஸ் பண்றதுக்கு அப்ரூவல் இருக்கு. இட் ஹாஸ் த சேம் பவர் ஆஸ் ராஜ்யசபா டு பார்ட்டிசிபேட் இன் கேஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் அண்ட் த ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ வந்து இப்போ இந்த பிரசிடென்ட்டை வந்து அவர் எதனா வயலேஷன் ஆக்ட்ல இன்வால்வ் ஆனார்னா அவரை வந்து பதவி நீக்கம் செய்யறது இல்லை, ஜட்ஜஸை வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து பதவி நீக்கம் பண்றது, இந்த மாதிரி செயல்ல வந்து எப்படி வந்து ராஜ்யசபா வந்து இன்க்ளூட் ஆகுறாங்களோ அவங்களோட எப்படி சொல்றது அவங்களோட ஒப்பீனியனை வந்து முன்வைக்கிறதுல இருக்காங்களோ அதே மாதிரி அதே பவர் லோக் சபாக்கும் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இட் ஹாஸ் ஈக்குவல் பவர் ஆஸ் ராஜ்யசபா இன் பாசிங் எனி பில் ஃபார் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். நம்ம கான்ஸ்டியூஷன்ல அரசியலமைப்பு சட்டத்துல எதனா மாற்றம் ஏற்படுத்துறதுல எப்படி ராஜ்யசபாவோட ஒப்பீனியனை வந்து தெரிவிக்கிறதுல ஒரு பவர் இருக்கோ அதே பவர் வந்து லோக் சபாக்கும் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. Lok Sabha members have the power to elect the president, vice president. President, vice presidentலாம் நம்ம வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறதில்ல, அதெல்லாம் இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். அந்த இன்டைரக்ட் எலெக்ஷன்ல இன்வால்வ் ஆகிறதுக்கும் லோக் சபா மெம்பர்ஸ்க்கு பவர் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. Motion of no confidence can only be introduced in Lok Sabha. If it is passed, then the Prime Minister and other Council of Ministers need to resign from their post. அதாவது இந்த ஒரு விஷயம் வந்து லோக்சபா மெம்பர்ஸால கான்ஃபிடன்ஸ் இல்லைன்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து பிரைம் மினிஸ்டரோ இல்லை அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ல இருந்து ஏதாவது ஒரு துறையை சார்ந்த மினிஸ்டர் வந்து இவங்க பண்ற விஷயம் சரியில்லை, இவங்க அந்த துறையை வழி நடத்துறது சரியில்லை அப்படின்ற மாதிரி எதனா ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா அது வந்து கரெக்டுன்னு தோணிடுச்சுன்னா அவங்க வந்து அந்த டைம்லயே வந்து பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்றாங்க. இந்த ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா லோக் சபாக்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில இருந்து பார்லிமெண்ட்டுக்கு எத்தனை எலெக்டட் மெம்பர்ஸ் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபாக்கு 18 மெம்பர்ஸ், லோக் சபாக்கு 39 மெம்பர்ஸ் போறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ த ஸ்பீக்கர், த லோக் சபா இஸ் presided over by the speaker who is selected by its member. ஸோ நம்ம லோக் சபாவில் வந்து ஒரு பேச்சாளராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்க லோக் சபா மெம்பர்ஸ்லேயே வந்து ஒருத்தரை வந்து எலெக்ட் பண்ணி ப்ரிசைட் பண்ணுவாங்க. The office of the speaker occupies an essential position in our parliamentary democracy. ஸோ அந்த ஸ்பீக்கர் வந்து அந்த பார்லிமெண்ட்ல ஒரு முக்கிய பொசிஷனை வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணுவாங்க. The speaker continues to be in the office even in the house dissolved till a new speaker is elected by the new Lok Sabha. The speaker presides over a joint sitting of the two houses of parliament. ஸோ அந்த ஸ்பீக்கர் வந்து அந்த ரெண்டு ஹவுஸ்மே இந்த டிசால்வ் ஆனாலும் ஈவன் அந்த லோக் சபாவுமே வந்து பிரசிடென்ட் கலைச்சு விட்டாலுமே அங்க வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து அவரோட பதவி போகாது, அவர் அந்த பொசிஷன்லேயே தான் இருப்பாரு. அதே மாதிரி புதிய ஸ்பீக்கர் அதாவது நியூ ஸ்பீக்கர் வந்து எலெக்ட் ஆகுற வரைக்கும் புதிய லோக் சபாக்கு ஏற்கனவே இருக்க ஸ்பீக்கர் வந்து அவரோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுவாரு. இப்போ பிரசிடென்ட் வந்து எதனா ஒரு பில் வந்து பெண்டிங்ல இருக்கு, அதை வந்து நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட் ஹவுசஸ் ராஜ்யசபா லோக் சபாவை வந்து கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 வீடியோல நம்ம பார்த்தோம். ஆனா அந்த 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டை ப்ரிசைட் பண்ணி கொண்டு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர். அதாவது ரெண்டு ஹவுஸோட சிட்டிங்ல தலைமை தாங்கிறது யாருன்னா ஸ்பீக்கர் தான். இந்த இடத்துல நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா த சிட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ல ப்ரிசைட் பண்றது தலைமை தாங்கிறது யாருன்னு கேட்டா டக்குன்னு எல்லாரும் பிரசிடென்ட்னு சொல்லிடுவாங்க. அப்படி கிடையாது. பிரசிடென்ட் வந்து அந்த 2 ஹவுசஸோட பார்லிமெண்ட் ஹவுசஸோட சிட்டிங்கை வந்து
அரேஞ்ச் பண்றவரா தான் இருப்பாரு. கூட்டம் கூட்டுறவருக்கு ஓகே நீங்கலாம் வாங்க, நம்ம இந்த பில்லை வந்து பெண்டிங்ல இருக்கு, அதை வந்து நம்ம அப்ரூவ் பண்ணலாமா வேணாமா டிஸ்கஸ் பண்ணலாம், நீங்க வாங்கன்ற மாதிரி ஒரு கேதரிங் செஷனை தான் வந்து பிரசிடென்ட் வந்து உருவாக்குவதே தவிர அந்த அந்த 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டை ப்ரிசைட் பண்ணி கொண்டு போறது, தலைமை தாங்கி கொண்டு போறது யாரு, தலைவரா இருக்கிறது அந்த இடத்துல யாருன்னா ஸ்பீக்கர் தான். He has the power to decide whether the bill is money bill or a ordinary bill. ஒரு பில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா ராஜ்யசபால இருந்தோ இல்ல லோக்சபால இருந்தோ அது வந்து மணி பில்லா இல்லையா அப்படின்ட்டு டிசைட் பண்றது ஸ்பீக்கர் தான். While the office of a speaker is vacant or the speaker is absent from the sitting of the house, the deputy speaker presides expert when a resolution for his own removal is under consideration. ஒரு அசம்பிளில ஒரு கூட்டத்துல வந்து ஸ்பீக்கர் இல்ல அப்படின்னா அவரோட ஆப்சென்ட்ல டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து அந்த அசம்பிளிய வந்து அந்த கூட்டத்தை வந்து கொண்டு போலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது ஆப்சென்ட்ல இல்லைன்னா அவரோட உடல்நிலை சரியில்லை, இல்லை வேற எங்கன்னா போயிருக்காரு அப்படின்னா அந்த டைம்ல வந்து அந்த கூட்டத்தை கொண்டு போறதுக்கு டெபுட்டி ஸ்பீக்கர் இருக்கலாம். சப்போஸ் அவரே வந்து வாலண்டரியா இல்லை நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரி ரிசைன்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாருன்னா புதிய ஸ்பீக்கரை தான் வந்து நம்ம நியமனம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் செஷன்ஸ். நம்ம பார்லிமெண்ட் எந்தெந்த செஷன்ஸ் எப்பப்ப நடக்கும்னு பார்க்கலாம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பார்லிமெண்ட்ல 3 செஷன் நடக்கும். பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன். பட்ஜெட் செஷன் வந்து February to May, மான்சூன் செஷன் வந்து July to September, வின்டர் செஷன் வந்து November to December. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த செஷன் வந்து எந்த டியூரேஷன்ல நடக்குதுன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்லிமெண்ட்டோட பவர்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். பார்லிமெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன பவர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் மக்களுக்காக அவங்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ளே பண்றாங்கன்றத பார்க்க போறோம். The Parliament of India has the function of legislation, overseeing of administration, passing of budget, ventilation of public grievances, discussion of various subjects like development plans, international relations and internal policies. அதாவது இந்தியாவோட பார்லிமெண்ட் வந்து சட்டத்திட்டங்களை வகுத்து அந்த சட்டங்களை வந்து ஒழுங்கா நடைமுறைப்படுத்துறதுக்கும் கடைபிடிக்கிறதுக்கும் வந்து சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து பார்வையிட்டுட்டே இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்கா நடக்குதான்னு. பட்ஜெட்லாம் வந்து மக்களுக்காக சில பட்ஜெட்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து வெல்ஃபேர் பட்ஜெட், சில பட்ஜெட்ஸ்லாம் வந்து நடவடிக்கைகள் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பப்ளிக் கிரீவன்சஸ், மக்களுக்காக சில கிரீவன்சஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறமா வந்து டெவலப்மெண்ட் பிளான்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி அதையும் வந்து அமல்படுத்துவாங்க. வெளிநாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் உள்ள தொடர்புகளை வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம நாட்டுக்குள்ளே சில இன்டர்னல் பாலிசிஸ்லாம் வந்து மக்களுக்காக கிரியேட் பண்ணி நாட்டு மக்களுக்கான மேம்பாட்டுக்காக அவங்க என்னெல்லாம் வந்து திட்டங்கள் வந்து அமல்படுத்த முடியும், இல்லை மக்களை வந்து எப்படி பாதுகாக்க முடியும்ன்றது இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்லிமெண்ட் வந்து பார்த்துக்குவாங்கன்றாங்க. Next, Parliament is also vested with powers to impeach the President and to remove judges of the Supreme Court and High Courts, Chief Election Commissioner and Comptroller and Auditor General of India in accordance with the procedure laid down in the Constitution. அதாவது நம்ம பிரசிடென்ட், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இல்ல ஹை கோர்ட் ஜட்ஜஸ் இல்ல சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இந்த மாதிரி ஹையர் பொசிஷன்ஸ்ல இருக்கவங்கள வந்து அவங்க எதனா வந்து வயலேஷன் ஆக்டோ இல்ல எதனா ஒரு பணி நீக்கம் செய்ய வேண்டிய இடத்துல வந்து அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன் டிசிஷன் எடுக்கிற இடத்துல இவங்களும் வந்து கலந்துக்குவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது வரைக்கும் இந்த ஒரு பாயிண்ட் வந்து ஃபங்க்ஷனா வந்து வேற எந்த ஒரு இடத்துலயும் நம்ம பார்க்கல. The Parliament has the power to change the boundaries of the state. மாநிலங்களுடைய பவுண்டரிஸை பிரிக்கிறதுல வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் வந்து பவர் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆந்திர பிரதேசத்தையும் தெலுங்கானாவையும் பிரிச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ த பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர் டு சேஞ்ச் த பவுண்டரிஸ் ஆஃப் ஸ்டேட். இப்படி கேட்பாங்க, பவுண்டரிஸ் ஆஃப் ஸ்டேட்டை வந்து பிரிக்கிறதுக்கான மாத்துறதுக்கான சேஞ்சை வந்து கொண்டு வரதுக்கு யாருக்கு பவர் இருக்கு, பார்லிமெண்ட் அப்படின்னு கேட்பாங்க, இல்லை யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், இந்த மாதிரி எதனா வந்து கேட்பாங்க ஆப்ஷன்ஸ்ல கொடுத்து. யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட். ஸோ இந்த வீடியோ இதை வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியால இருந்து பார்ட் 4ல பார்ப்போம். இந்த வீடியோல எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க.
நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோவை பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி தேவைப்படுற மற்றவங்களுக்கும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.